ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரஷ்யா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். என்னென்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு புது வேக்சினை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வேக்சின் mRNA பேஸ்டு வேக்சின். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் இருக்க எந்தெந்த சிட்டிசன்ஸ் எல்லாம் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த கேன்சர் வேக்சினை வந்து கொடுக்க போகிறோம். 2025 ஜனவரிலேருந்து இது ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ரஷ்யன் கவர்மெண்ட். இந்த டீட்டெயில்ஸ் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ரெண்டாவது, ஆண்ட்ரூ கேப்ரின் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த ரேடியாலஜி அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் சென்டருடைய தலைவராக இருக்கார் ரஷ்யாவோட ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அவர் இந்த வேக்சினை பற்றி என்ன சொல்லியிருக்காரு ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். மூணாவதாக, இந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறதுல ஏஐ முக்கிய பங்கு வகிச்சிருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கின்ஸ்பர்க். அவர் யாருன்னா டைரக்டர் ஆஃப் கெமிலியா நேஷ்னல் ரிசர்ச் சென்டருடைய டைரக்டராக இருக்கார் ரஷ்யாவில். அவர் இந்த வேக்சினை பற்றின ஏஐ டெக்னாலஜி என்னங்கிறத வந்து கிளியராக ஒரு டிஏஎஸ்எஸில் நடந்த ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். மூணாவதாக, இந்த வேக்சின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், இது எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க, எதை பேஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கடைசியாக, வேர்ல்டு கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட் அப்படிங்கிறவங்க ஒரு உலக அமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2022 ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு 1,00,000 பேர்த்துக்கு எவ்வளோ நபர்கள் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஏஜ் ஸ்டாண்டர்டைஸ்டு இன்சிடென்ஸ் ரேட் அந்த மெத்தட் மூலிமா வந்து ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து அதிகப்படியான கேன்சர் ரேட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதில் இந்தியா எத்தனாவது இடத்துலையும் எந்த நிலையிலையும் இருக்குங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு, ரஷ்யன் கவர்மெண்ட் ஒரு போல்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு மைல் ஸ்டோனை நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம் ஹிஸ்ட்ரியில். அது என்னென்னா, ஒரு mRNA பேஸ்டு வேக்சினை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வேக்சினை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லைங்க, இந்த வேக்சினை ரஷ்யாவில் இருக்க சிட்டிசன்ஸ் யாரெல்லாம் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இலவசமாக வந்து இந்த வேக்சினை கொடுக்க போகிறோம். இதனால் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க வந்து குணமடைவாங்க, அதனால் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்போருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா 2025 ஜனவரியிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த சப்ளையை அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ஆண்ட்ரூ கேப்ரின் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா. அவர் தான் வந்து ரஷ்யாவோட ஹெல்த் மினிஸ்ட்ரியில் இருக்க ரேடியாலஜி அண்ட் மெடிக்கல் ரிசர்ச் சென்டருடைய தலைவராக இருக்கார். அவர் இந்த வேக்சினை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேக்சினை நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கு முக்கியமான காரணமே கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க பேஷண்ட்ஸை வந்து குணப்படுத்துறது தான் அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வேக்சின் வந்து புற்றுநோய் கட்டிகளை வளர விடாமல் முற்றிலுமாக தடுக்கும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த டீட்டெயில்ஸை வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வேக்சின் கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, கேன்சரில் எப்படி நிறைய விதமான கேன்சர் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுடைய பாதிப்பும் வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் இந்த வேக்சின் வந்து காமனாக இருக்க எல்லா புற்றுநோய்க்கும் வந்து போடுவாங்க. அதாவது காமனாக ஒரு பாதிப்புக்காக இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் பாதிப்பை கண்டறிஞ்சு அதுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு தடுப்பூசியை வந்து உருவாக்க முடியும். அந்த நபருக்குண்டான பாதிப்புகளை கண்டுபிடிச்சி அவருக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு தடுப்பூசியை இந்த டெக்னாலஜி மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் வந்து இந்த வேக்சினை வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்படி தனிப்பட்ட ஒரு நபருடைய பாதிப்புகள் கண்டறிஞ்சு அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு தடுப்பூசியை உருவாக்கணும்னா ஒரு இன்ஜெக்ஷனுக்கு குறைஞ்சபட்சம் $2,869 வந்து செலவாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அப்ராக்சிமேட்டாக. இந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு இன்ஜெக்ஷனோட காஸ்ட் வரும். இதில் என்னென்னா, ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கக்கூடிய ப்ராசஸ். அதில் நாங்கள் வந்து இவ்வளவு நாள் ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக கண்டுபிடிக்கும் போது இன்னுமே அதிகப்படியான கால நேரம் எடுத்துக்குவோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதை குறைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினோம். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸை பேஸ் பண்ணி இதை வந்து பண்ணியிருக்காங்க. இது மூலிமா வித்தின் 1/2 hour to 1 hour, அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து முழுசாக முடிக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் வந்து அலெக்சாண்டர் கின்ஸ்பர்க் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாரு. ஸோ ஃப்யூச்சரில் ஏஐனுடைய உதவி வந்து எல்லா துறைகளிலும் வந்துடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக மெடிக்கல் துறை, மருத்துவத்துறையிலையும் வந்து
ஏஐனுடைய உதவி முக்கிய பங்கு வகிக்க போகுது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வேக்சின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு பர்சனுடைய ஒருத்தர் கேன்சரால் பாதிக்கப்பட்டிருப்பாருங்க இல்லையா, அவங்களுடைய புற்றுநோய் கட்டிகளில் ஒரு யூனிக்கான ஒரு புரோட்டீன் வந்து காணப்படுது. அதோட பேர் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜென்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புரோட்டீனை வந்து நல்லா இருக்கவங்களுடைய இம்யூன் சிஸ்டமில் செலுத்தி அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு அலர்ட்டை கொடுக்க வைக்கிறாங்க. அந்த அலர்ட் என்னென்னா, இந்த இம்யூன் சிஸ்டம் நம்மளுடைய நேச்சர் பாடியில் இருக்க இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு திறன் வந்து அந்த ஆன்டிஜனை பார்த்ததும் அந்த இது வந்து ஒரு எனிமி மாதிரி நினச்சி அதை வந்து அழிக்கிறதுக்காக ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து ரெடி பண்ணுது. அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை ரெடி பண்ணி அந்த ஆன்டிஜன்ஸை வந்து முற்றிலுமாக அழிச்சிருது. இன்கேஸ் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இம்யூன் சிஸ்டம் வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால, அனுபவப்பட்டதுனால ஃப்யூச்சரில் ஏதாவது கேன்சர் செல் பேஸ் பண்ணி ஒரு கட்டி உருவாகிறதுக்கு நம்ம உடம்புல வந்து வரும். நம்மளுடைய ஒரு இயற்கையான நேச்சுரல் இம்யூன் சிஸ்டமே வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்கை உருவாக்கி அதை வந்து அழிச்சிரும். அதனால் வந்து புற்றுநோயை வந்து குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த இன்ஜெக்ஷனோட மெய்ப்படை செயல் திட்டம். ஸோ இப்படி தான் வந்து இந்த வேக்சின் வந்து இப்படி தான் செயல்பட போகுது. இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட ஒருத்தருக்கும் நம்ம வந்து தனிப்பட்ட பாதிப்புகளை பொறுத்து நம்ம வேக்சினை வந்து க்ரியேட் பண்ண முடியும்னு இவங்க சொல்லிட்டாங்க. அதையும் குறைந்த காலத்துலேயே வந்து உருவாக்க முடியும். அதுக்குண்டான செலவுகள் இவ்வளோ அப்படிங்கிறதையும் வந்து இவங்களே சொல்லிட்டாங்க. இன் ஃப்யூச்சரில் வந்து நிறைய பேருக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கடைசியாக வந்து வேர்ல்டு கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2022 ஒரு டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டா என்ன இருக்குன்னா, உலகத்தில் இருக்க, அதாவது ஒரு ஏஜ் ஸ்டாண்டர்டைஸ்டு இன்சிடென்ஸ் ரேட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் படி ஒவ்வொரு 1,00,000 பேர்த்துக்கும் எவ்வளவு நபர்கள் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒவ்வொரு கண்ட்ரியை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அதில் ஹையஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வந்து அதில் ஹையஸ்ட்டாக இருக்காங்க. ஒவ்வொரு 1,00,000 பேர்த்துக்கும் 467 பேர் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஆஸ்திரேலியன் கண்ட்ரியில். 2வது இடத்துல பார்த்திங்கன்னா நியூசிலாந்து. ஒவ்வொரு 1,00,000 பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா 427 நபர்கள் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. 3வதாக டென்மார்க். 4வதாக பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்காங்க. அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 1,00,000 பேர்த்துக்கும் 364 பேர் 367 பேர் பக்கம் வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா வந்து இந்த அமைப்பு வந்து சொல்கிறாங்க. இதில் இந்தியா எந்த இடத்துல இருக்காங்கன்னா, ஒவ்வொரு 1,00,000 பேர்த்துக்கும் 98 பேர் வந்து இந்தியாவில் வந்து கேன்சரால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரஷ்யாவோட இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து உலகத்துக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும். இந்தியாவும் ரஷ்யாவும் நட்பு நாடுன்னு நம்மளுக்கு தெரியும். கொரோனா டைம்லேயே பார்த்திங்கன்னா ஸ்புட்னிக் அப்படிங்கிற வந்து ஒரு வேக்சினை வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு 30 லட்சம் டோசேஜ் வந்து அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது காஸ்ட்டு தான், சும்மா கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு நம்ம மக்கள், இந்திய மக்களுக்கு தேவைப்பட்டால் இந்திய அரசாங்கம் ரஷ்யா கிட்ட கேட்டாலும் அந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம வாங்கி பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.